ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி காலை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் வழக்கத்தின் அடிப்படையில் அந்த வியாழக்கிழமையும் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். ஆனால் அப்போது அவர் சொன்ன ஒரு செய்தி, இனி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் நானே, அக்கட்சியின் தலைவரும் நானே. இப்போது கட்சியின் தலைவராக இருக்கிற டாக்டர் அன்புமணி இனி செயல் தலைவராக செயல்படுவார் என்று அறிவித்தார். 10ஆம் தேதி பகல் அன்று இரவு, மறுநாள் 11ஆம் தேதி பகல் அன்று இரவு, நேற்று 12ஆம் தேதி பகல், 3 பகல்கள் 2 இரவுகள் முடிந்த பிறகு நேற்று, அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி இரவு 10 மணிக்கு அன்புமணி ஒரு விரிவான அறிக்கையை ஒன்றை வெளியிட்டார். அதாவது ஒரு பக்கம் தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாஸை அவருடைய இந்த அறிவிப்புக்கு பிறகு ஜி.கே. மணி, அவருடைய மகள்கள் எல்லாம் சந்தித்து சமாதானம் பேசுகிறார்கள். இன்னொரு பக்கம் இங்கே தன்னுடைய பனையூர் இல்லத்திலே அன்புமணி தனக்கு நெருக்கமான மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடத்துகிறார். இப்படிப்பட்ட நிலையில் ஏப்ரல் 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு ராமதாஸ் அறிவிக்கிறார். 10, 11, 12, ஏப்ரல் 12 இரவு 10 மணிக்கு டாக்டர் அன்புமணி அதற்கு பதில் அறிக்கை வெளியிடுகிறார். என்னவென்றால், 1989ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் நாள் சென்னை சீரணி அரங்கில் நமது இனக்காவலர் மருத்துவர் ஐயா அவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியால் உருவாக்கப்பட்ட கொள்கை விதியின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரை கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்ய முடியும். அதன் அடிப்படையில் 2022ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ஆதரவுடனும் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான். அதையே இந்திய தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்திருக்கிறது. கட்சியின் தலைவராக முறைப்படி பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்திருக்கிற நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நான் தொடர்ந்து செயல்படுவேன். அதாவது இந்த விஷயத்தை அவர் யாருக்கு சொல்றாருன்னா, அவருடைய அப்பாவுக்கு, அதாவது டாக்டர் ராமதாஸுக்கு தான் இந்த அறிக்கையில் இந்த பதிலை சொல்கிறார். இனி நீ தலைவர் அல்ல, நீ செயல் தலைவர் தான் என்று டாக்டர் ராமதாஸ் சொன்ன நிலையில், இல்ல நீங்கள் ஆரம்பித்த கட்சியில் நீங்கள் வச்ச விதிகளின்படி பொதுக்குழு தான் இந்த கட்சியின் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். அப்படிப்பட்ட வகையிலே 2022இல் உங்களுடைய வாழ்த்துக்களோடு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். அதனால் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் தான் தலைவர், இதிலே எவ்வித குழப்பத்துக்கும் இடமில்லை என்று ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்ட அன்புமணி அதில் சில விஷயங்களை, அதாவது தனக்கும் தன்னுடைய தந்தைக்கும் இடையிலே எவ்வித முரண்பாடும் இல்லை என்பதை காட்டும் விதமாக மருத்துவர் ஐயா அவர்களுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் பாமகவை தொடர்ந்து வழிநடத்தி செல்வேன் என்று போல்டா அறிக்கைக்கு ஒரு தலைப்பும் கொடுத்து வெளியிட்டார். தலைப்பு தான் ஐயாவின் வழியில் செல்வேன், ஆனால் அந்த அறிக்கையில் உள்ள பதில் தன் அப்பாவுக்கே ஒரு பதில் சொல்லும் வகையில், அதாவது உங்களுடைய முடிவு தவறு, ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு வியாழக்கிழமை காலையில் நீங்கள் வச்ச அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக என்னை தலைவர் பதவியில் இருந்து அகற்ற முடியாது, நான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்பதுதான் டாக்டர் ராமதாஸுக்கு டாக்டர் அன்புமணி நேற்று சொன்ன பதில். இன்று அந்த பதில் அறிக்கைக்கு பிறகு அன்புமணியின் ஆதரவாளர்கள் மேலும் மேலும் சிலர் அவரை தேடி சென்றார்கள். அவருடைய பனையூர் இல்லத்திலே அவரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார்கள். இந்த நிலையில் இன்று பகல், அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி பகல் வேளையிலே டாக்டர் அன்புமணி கட்சியின் செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோரோடு மாமல்லபுரத்தில் இருக்கிற வருகிற மே 11ஆம் தேதி நடைபெற இருக்கிற சித்திரை முழுநிலவு மாநாடு அந்த இடத்தை பார்வையிட இன்று வந்தார். அதாவது அப்பா மகன் இருவருக்கும் இடையிலான இந்த லேட்டஸ்டான பிரச்சனையில் அந்த அறிக்கைக்கு பிறகு முதல் முறையாக நேற்று ஒரு களத்துக்கு வந்தார். அங்கே எல்லாவற்றையும் பார்வையிட்டு அந்த ஏற்பாடுகள் உள்ளிட்ட எல்லாற்றையும் அவர் ஆய்வு செய்துவிட்டு அவரை பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்ட போது அவராகவே சொல்கிறாரு, நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கு நானே பதில் சொல்லிடுறேன், இது எங்கள் உட்கட்சி விவகாரம், நாங்கள் பேசி தீர்த்துக்கொள்வோம், இதில் உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, இவை விரைவில் தீர்க்கப்படும் என்று ஒரு பதிலை சொல்லிவிட்டு அங்கிருந்து போகிறார் அன்புமணி. இது இந்த பக்கம் நடக்குது. டாக்டர் ராமதாஸை நேற்று மாலை 6 மணிக்கு அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நேரில் சென்று சந்தித்தார். அதாவது தைலாபுரம் தோட்டத்தில் நேற்று மாலை 6 மணிக்கு ராமதாஸை பார்க்க சென்றவர் சுமார் 4 மணி நேரம் அவரோடு ஆலோசனை நடத்திவிட்டு இரவு 10 மணிக்குத்தான் வெளியே வருகிறார். அப்போதும் இரவு 10 மணி ஆன போதும் தைலாபுரம் என்பது கிட்டத்தட்ட
ஒரு கிராமம் போன்றது தான். நகர்ப்புறத்துக்கு சற்று ஒதுக்குப்புறமான ஏரியா தான், கொஞ்சம் அமைதியான ஏரியா தான். அந்த வேளையிலும் அங்கே பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். இன்னுமா நிற்கிறீங்க என்று ஜி.கே. மணி கேட்கிறார். ஆமாங்க, நீங்கள் 6 மணிக்கு போனீங்க, சாயந்தரம் 10 மணி ஆகுது, இப்போ தான் வர்றீங்க, என்ன முக்கியமான விஷயம், என்ன ஆலோசனை பண்ணீங்க, ஐயாவோட கோபம் தணிந்து விட்டதா என்று பத்திரிகையாளர்கள் கேட்டபோது, இல்லை இயல்பாக தான் இருக்கார், சுமூகமாக தான் இருக்கார். 2 தலைவர்களும் இணைந்து அந்த மே 11ஆம் தேதி சித்திரை முழுநிலவு மாநாட்டில் வருவாங்க, எந்த பிரச்சனையில் நல்ல செய்தி வரும் என்று ஜி.கே. மணி சொல்கிறார். நல்ல செய்தி வரும் என்று அவர் சொன்னாலும் அவருடைய முகம் அவ்வளவு மகிழ்ச்சியாக, அவ்வளவு ஒரு சிரித்த முகமாக நேற்று இல்லை என்பதுதான் உண்மை. இதற்கிடையில் அதாவது நேற்று இரவு அன்புமணியுடைய அறிக்கை வெளிவந்த பிறகு இன்று காலையில் இருந்து தைலாபுரம் தோட்ட அலுவலகத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு, மாவட்ட நிர்வாகிகளுக்கு அவசரமாக அழைப்பு விடுக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டமாக நீங்கள் தோட்டத்துக்கு வரணும் என்று டாக்டர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படியே இன்று சில மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்கிறார்கள். அவர்களிடம் அன்புமணியை பற்றி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகள் கோபமாக பேசிய டாக்டர் ராமதாஸ் ஒரு தாளை எடுத்து, டாக்டர் ஐயா நிறுவனர் மற்றும் கட்சியின் தலைவர் டாக்டர் ஐயா என்ன முடிவெடுக்கிறாரோ அதற்கு கட்டுப்படுகிறோம் என்று எழுதி அதிலே பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் ஆகியோரிடம் கையெழுத்து கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். இன்றைக்கு காலையிலிருந்து தைலாபுரம் தோட்டத்தில் இதுதான் நடக்கிறது என்று சொல்கிறார்கள். இதற்கிடையில் சென்னையின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியும் இன்று டாக்டர் ராமதாஸை அவருடைய தைலாபுரம் தோட்டத்திலே சென்று சந்தித்தார். அவர் அங்கிருந்து வெளியே வந்த பிறகு அவர்கிட்ட ரிப்போர்ட்டர்கள் கேட்டபோது, இல்லை இதில் அரசியல் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் சைதை துரைசாமியிடமும் கட்சி இப்போது இருக்கிற இந்த இக்கட்டான அந்த நிலைமையை சொல்லி டாக்டர் வருத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். மற்றபடி அன்புமணி நான் பொதுக்குழுவால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று வெளியிட்ட அறிக்கை டாக்டருடைய கோபத்தை மேலும் அதிகப்படுத்தி விட்டது. அதனால் என்ன பண்ணார், உன்னை தேர்ந்தெடுத்த அந்த பொதுக்குழுவிலேயே உன்னை செயல் தலைவராக நான் சொன்ன வார்த்தையை பொதுக்குழுவின் தீர்மானமாக நான் ஆக்கி உன்னை பொதுக்குழு மூலமாகவே செயல் தலைவராக இறக்கி காட்டுகிறேன் என்பதுதான் டாக்டர் ராமதாஸின் இன்றைய அவருடைய மனநிலையாக, அவருடைய கோபமான வார்த்தைகளின் வெளிப்பாடாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ராமதாஸ், செயல் தலைவர் டாக்டர் அன்புமணி இந்த தீர்மானத்துக்கு, அதாவது வியாழக்கிழமை பத்திரிகையாளர் சந்திப்பில் டாக்டர் ராமதாஸ் சொன்ன அந்த வார்த்தைகள் பொதுக்குழு தீர்மானமாக வரையறுக்கப்பட இருக்கின்றன. அதிலே இந்த தீர்மானத்துக்கு பொதுக்குழு உறுப்பினர்களிடம் இப்போதே கையெழுத்தை வாங்க ராமதாஸ் ஆரம்பித்து விட்டார் என்கிறார்கள். இந்த தகவல் அறிந்ததும் டாக்டர் அன்புமணியும் தனக்கு நெருக்கமான மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளை அழைத்து பொதுக்குழுவை நாமே முன்பாக கூட்டி விடுவோமா என்ற ஒரு ஆலோசனையும் இருக்கிறது. இருந்தாலும் மே 11 சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்குள் இப்படி 2 பேரும் எதிரும் புதிருமாக இருந்தால் அது நீங்கள் 2 பேரும் சொல்கிற அந்த கட்சி வளர்ச்சிக்கு இது உதவாது என்று ஜி.கே. மணி போன்ற மூத்தவர்கள், ராமதாஸ், அன்புமணி இருவரிடமும் பேசி வர்ற மே 11 வரைக்குமாவது இந்த பிரச்சனையை ஆறப்போடலாம் என்று ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தைலாபுரம் தோட்டத்திலும் இங்கே அன்புமணியின் பனையூர் இல்லத்திலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் அப்டேட். அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட நயினார் நாகேந்திரனுக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு கூட இன்று, அதாவது அவருடைய பகுதியை, அவருடைய மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் பாஜகவினர் மத்தியிலேயே ஒரு கேள்வி எழுகிறது. அதாவது அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து அகற்றிவிட்டு அந்த இடத்துக்கு இன்னொரு இணக்கமான, அதாவது கூட்டணிக்கு இணக்கமாக மட்டுமல்ல உட்கட்சிக்குள்ளும் இணக்கமான ஒரு தலைவர் வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆபரேஷனை ஒரு 2 மாதங்களாக தொடர்ந்து நடத்தியவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஆனால் அமித்ஷா அவர்கள் சென்னை வரும்போது நிர்மலா சீதாராமனையே காணோமே. ஏனென்றால் கடந்த 2-3 வாரங்களாக தமிழ்நாட்டு விவகாரங்களை நிர்மலா சீதாராமன் மூலமாகத்தான் அமித்ஷா செயல்படுத்தி வந்தார். அதாவது சென்னையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான செங்கோட்டையனை அழைத்து சந்தித்ததாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று சட்ட ரீதியாக போராடி வரும் கே.சி. பழனிசாமி உள்ளிட்டோரை அழைத்து சந்தித்ததாக இருக்கட்டும், இந்த பொறுப்பை எல்லாம்
அவர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம்தான் அமித்ஷா ஒப்படைத்திருந்தார். இந்த நிலையில் அமித்ஷா சென்னை வந்து சென்ற இந்த நாட்களில் நிர்மலா சீதாராமன் இல்லையே என்ற கேள்வி பாஜகவினர் மத்தியிலே எழுந்திருக்கிறது. இது பற்றி நாம் அவருடைய வட்டாரத்தில் விசாரித்த போது நிர்மலா சீதாராமன் தற்போது லண்டன், ஆஸ்திரியா நாடுகளிலே சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார். அவருடைய நிதியமைச்சர் என்ற அடிப்படையிலே WTO உள்ளிட்ட விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான பயணம் இது. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பே இந்த பயணம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. அதனால் அவர் எடுத்து நடத்திய இந்த ஆபரேஷன் சக்சஸாக முடிந்துவிட்டது. ஆனாலும் அவர் இங்கு இருக்க முடியவில்லை. ஆனாலும் அவர் ஆஸ்திரியாவிலிருந்து நேற்று நயினார் நாகேந்திரனை தொடர்பு கொண்டு மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய பயணம் இன்னும் நல்லா இருக்கட்டும், எங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் இருக்கும் என்று நயினார் நாகேந்திரனுக்கு நிர்மலா சீதாராமன் ஊக்கமும் உற்சாகமும் அளித்திருக்கிறார் என்று பாஜக வட்டாரத்திலே கூறுகிறார்கள். இதுதான் பாஜக தரப்பில் இன்றைய அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.